கனிமொழி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மக்கள் பிரச்சனை இதெல்லாம் ஒன்னா கூடுறீங்க ரைட்டு, ஆனா கேரளாவோடையும் கர்நாடகாவோடையும் நம்ம மாநிலத்துக்கான சிக்கல்கள் இருக்கே, அதெல்லாம் பேசுனீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லா மாநிலத்தோடய சிக்கல் இருக்கு. எல்லா மாநில முதலமைச்சர்களும் இங்க வந்ததை நம்ம இன்னைக்கு காலையில இருந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். சோ அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவுல இருக்க ஒரு தாராம்சம் இருக்கிற தோட்டதான் நம்மளுடைய மாநில முதலமைச்சர் ஒரு அழைப்பை விடுக்கிறாரு. ஒரு நேஷனல் த்ரெட் இருக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கான த்ரெட் இருக்கு என்று கூப்பிடும் போது அத்தனை மாநில முதலமைச்சர்களும் அந்த அழைப்பை ஏற்று இன்று வந்திருக்கிறாங்க. அதை முதல்ல தாராம்சத்துல இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். அமித்ஷா அவர்கள் பொய்யே பேசாத மாதிரி இருவரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜும்லான்ற வார்த்தையை நம்ம யாருமே மறந்துட முடியாது. இன்னைக்கும் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த 15 லட்சம் எல்லாரோட அக்கௌண்ட்ல வந்துச்சான்ட்டு. ஒரு உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்துல ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறவர் தான். உங்களுக்கே தலையில அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் சார் அந்த சிச்சுவேஷன். ஜும்லா 15 லட்சம் திருப்பி இல்ல சார், இதுதான் உங்களுடைய வாக்குறுதி. ஏங்க டாஸ்மாக் மூடுன்னு சொன்னோம், டாஸ்மாக் மூடுன்னு சொன்னோம். காட்டுங்க, ப்ரூஃப் காட்டுங்க, டாஸ்மாக் மூடுவோம், ப்ரூஃப் காட்டுங்க, உங்களுக்கு காட்டுங்க, நீட்டை ஒழிப்போம், காட்டுங்க, ப்ரூஃப் காட்டுங்க, ப்ரூஃப் காட்டுங்க, எவிடன்ஸ் காட்டுங்க. மேனிஃபெஸ்டோ பிஜேபி மேனிஃபெஸ்டோல இருந்ததுன்னு எவிடன்ஸ் காட்டுங்க. பிஜேபி மேனிஃபெஸ்டோல இருந்ததுன்னு எவிடன்ஸ் காட்டுங்க. பேசுறதுக்கு ஒரு கூட்டம் கூட்டினா அந்த விஷயத்துக்கு நீங்க வாங்க. அத பத்தி பிஜேபி மேனிஃபெஸ்டோ இருந்ததுன்னு எவிடன்ஸ் காட்டுங்க. நீட் ரகசியம் என்னாச்சு? ஒருத்தர பேசுங்க. ரகசியம் என்னாச்சு? பொய் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதை ஏன் பார்லிமெண்ட்ல சொல்ல மாட்டேங்கிறாரு? ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் கேட்கிறோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இரு அவைகளையும் கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதிர்கட்சிகளோட குரலையே கேட்க விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்படி இருக்கிற நிலைப்பாட்டுல உன்ன எம்பிஸ் தமிழ்நாட்டுக்கோ இல்ல கேரளாக்கோ இல்ல ஆந்திராக்கோ கம்மியாச்சுன்னா சுத்தமாக தமிழ்நாடோட ரெப்ரசன்டேஷன் சவுத் சைட் ரெப்ரசன்டேஷனே இருக்காது சார். அத நீங்களும் முதல்ல புரிஞ்சுக்கீங்க. அதே சவுத்ல தான் நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, மறந்துடாதீங்க. நார்த் சவுத்ல பேச வச்சிருக்கிறதே பிஜேபி தான். யார் பண்றீர்கள் என்று பேசினாங்க? யார் நார்த் இந்தியன்ஸ் பண்றீங்கன்னு சொன்னாங்க? யார் நார்த் இந்தியன்ஸ் பண்றீங்கன்னு சொன்னாங்க? பண்றீர்கள் மாதிரி குழந்தை பெத்துக்கறாங்கன்னு நார்த் இந்தியன்ஸ் பார்த்து யார் சொன்னா? உள்ள மக்கள பேச வச்சிருக்கிறது நீங்க தான். இவ்வளவு பேசுறீங்களே, யுஎஸ்ல எல்லாரையும் திருப்பி அனுப்பினாங்களே, அதுக்கு நாங்க எத்தனை பேரை திருப்பி அனுப்பிச்சாங்க? இல்லீகலா இருக்கிறவங்க திருப்பி அனுப்பிச்சாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சதா? உங்களோட உள்துறை அமைச்சர் பதில் சொல்ல முடிஞ்சதா? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பதில் சொல்ல முடிஞ்சதா? இல்ல சிஎம் தான் பதில் சொல்ல முடிஞ்சதா? அந்த அளவுக்கு நீங்க இந்தியன்ஸ் யுஎஸ்ல இருந்து ட்ரீட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. நீங்க உங்க பிஎம் கூட தான் போய் பார்த்துட்டு வராரு யுஎஸோட பிரசிடென்ட். ஏன் அங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு வர வேண்டியது தானே? எப்படி ட்ரீட் பண்ணாங்க நாங்க பார்த்துட்டு சார் இருக்கோம். மறந்துட வேண்டாம். நார்த் சவுத் பிஜேபி பண்ணல, அண்ணா பண்ணல. வடக்கு வாழ்வு தெற்கு தெரியுது. எங்களுக்கு பிஜேபி பிஜேபி இல்ல, இப்போ அதான் சொல்றாங்க. இல்லங்க பிஜேபி தென் மாநிலங்களுக்கான பிரச்சனை பத்தி வளர்ந்துருச்சுங்கறாங்க. கேங்க சொல்ற வார்த்தை வடக்கு தெற்கு பிரிக்கிறதே பிஜேபி அப்படிங்கறாங்க. வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரியுதுன்னு சொன்னது யாரு கேளுங்க. சரி ரைட், பிரிக்க வைக்கிறதுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி இல்ல, பிரிச்சது இப்ப பிரிக்கிறது அவங்க தானே. நான் வர இப்ப பிரிக்கிறது பிஜேபி பண்ண மாட்டத வார்த்தைகளை கவனமா கேளுங்க. வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிகிறது யார் சொன்னது? அப்போ யார் இத பண்ணாங்க? அப்ப யார் பிரிச்சது? அப்ப யார் பிரிச்சது? அளவுக்கு நாங்க இப்ப நாங்க மேலோங்கி வந்திருக்கிறது உங்களுக்கு ரைட். நான் வர சர்வே முடிவு பார்த்தறலாம். திரு பிஆர் ஸ்ரீனிவாசன், தருண் விஜய்னு ஒரு எம்பி சில வார்த்தைகள் சொன்னாரு. இப்படி ஒவ்வொருத்தரா சொல்றதெல்லாம் சொல்லலாம். கண்டனத்துக்குரியது. தமிழர்களை பற்றி நான் கண்டிக்கிறேன். அதே கண்டனத்துக்குரியது நீங்க. நான் சொல்றேன் நீங்க இல்ல எதுக்கு சொல்றேன்னா, தமிழ்நாட்டுடைய மற்ற எல்லாரும் ஒத்துக்கிட்டு வர்றாங்கல்ல. கண்டனத்துக்குரியது யார் சொன்னாலும் கண்டனத்துக்குரியது. அவங்க கண்டிக்கிறாங்களான்னு கேக்குறேன். இப்ப